யார் வேணும் யார் வேண்டான்னு ஒரு டாஸ்க் இன்றைக்கி நைட்டு நடந்திருக்கும். அந்த டாஸ்கில் வந்துட்டு எல்லாருமே கனி அக்கா வேணும், சாண்ட்ரா வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு மட்டும்தான் சாண்ட்ரா வேணும், கனி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கனி அக்கா எவிக்டடுன்னு பிக் பாஸ் விஜய் சார் சொல்லிடுவார். அவரே சொல்லியிருப்பார் அரோரா கிட்ட, சேவ் பண்ணது நான், நீங்கள் நான் மக்களை சொல்கிறீங்களான்னு. ஸோ இவர் தான் சேவ் பண்ணியிருக்காரு போல இருக்குது எல்லாரையும் கனி அக்காவை எவிக்ட் பண்ணுறதுக்காக. அவர் வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கும் பாருக்கும் ஒரு சண்டை. பாரு என்னன்னா சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, எனக்கு தெரியும் இவங்க எல்லாரும் உன் பேர் தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அதாச்சும் என்னென்னா சாண்ட்ராக்கு, அதாவது மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக சாண்ட்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அந்த இடத்துல ஷவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஷவுட் பண்ணது கண்டிப்பாக தப்பு. அவங்க கேட்ட பாயிண்ட்ஸ் நியாயமாக இருந்தால் கூட அது கனி அக்காவோட எவிக்ஷன் டைம், அந்த டைமை வந்து அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கனி அக்கா எவிக்ட் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க இதெல்லாமே பேசியிருக்கலாம். அவங்க எவிக்ட் ஆகி போகிறாங்க, இப்போ சபரி அழுறாரு, விக்ரம் அழுறாரு, எல்லாருமே அழுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கனி அக்காவும் வந்து நாங்கள் பிக் பாஸ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பிக் பாஸ், நீங்களும் என்னை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கெல்லாம் நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ நல்ல ஒரு பர்சன், ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்போ வந்து ஈவிலாக பிளாட் பண்ணுறவங்களால மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசில் வந்து வஞ்சகம் இல்லாமல் நமக்கு கொடுத்த கேமை மட்டும் விளையாண்டா அப்போ யாருமே இருக்க முடியாதுன்னா, அப்போ நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸை ஏன் கூட்டிகிட்டு வரீங்க? எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா நல்ல பர்சன்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து வின் பண்ண வைக்க மாட்டீங்கன்னா அவங்களாம் எதுக்கு இந்த இதுக்கு? நல்ல பர்சனாக இருந்தால் எல்லாருமே முத்து மாதிரி ஓவர் டேலண்டடாக இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் பண்ண முடியும். பட் என்னை பொறுத்தவரை உண்மையிலே ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன். வெளியே போனாங்க, போயிட்டு இங்கே அந்த எவிக்ஷன் கார்டு காமிச்ச உடனே பாரு சிரிக்கிறாங்க. என்ன ரகத்தில் சேர்க்கறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல. எவிக்ஷன் கார்டு காமிச்ச உடனே சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் சாண்ட்ராவும் ஏதோ பேசி அழுறாங்க. பேசி திவ்யா போய் பேசும்போது கூட பாரு வந்துட்டு, நீ என்னோட இதிலெல்லாம் நீ நடுவில் வராத, நீ மூக்க நுழைக்காத, நீ போ உன்ட்டெல்லாம் பேச விருப்பமே இல்லைன்னு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. பின்னாடி திவ்யாவும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. அது ஒரு சண்டை வேறு நடந்துச்சு கனி அக்கா எவிக்ஷன் டைமில். கடைசி வந்து அவங்க கனி அக்கா அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க மக்களுக்கு நன்றின்னு. அப்போ பிக் பாஸ் விஜேஎஸ் கேட்குறாரு, எதுக்கு கனியை வெளியில் அனுப்பிச்சதுக்கா அப்படின்னோடனே, ஐயோ அதுக்கு இல்லை, என்ன சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பாருன்னு அந்த விஜய் சார் ஸ்லாங்கில் கனி அக்கா சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களோட பியூட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இன்னர் பியூட்டி தான் அவங்க ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு கனி அக்காவை பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.